ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதுக்கான ப்ரிவியூ வீடியோ நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஏன் அதை ஃபஸ்ட்டே சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ட்ரேடு எப்படி எடுக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேனலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நம்ம சேனலில் டெடிக்கேட்டடாக எதுக்கும் செப்பரேட்டான வீடியோஸ்லாம் எதுவும் அப்லோடு ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் போடுறது கிடையாது. ஒன்று ரெண்டு சில வீடியோஸ் சேட் பேட்டர்ன்ஸ்லாம் போட்டிருக்கேன். அது எல்லாத்துலேயும் சொல்கிறது தான். ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் சின்னதை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த வாரம் மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அதாவது ஏற்கனவே கொடுத்துருந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இப்போ வரப்போகிற வாரங்களில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு எப்படி மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த சேனலில் நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. இந்த சேனலில் முழுக்க ஷேர் பண்ணுற எல்லா நாலேஜஸும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர மற்றபடி நம்ம அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கோ இல்லை சிக்னல் ப்ரொவைடோ எதுவுமே கிடையாது. சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்துருவோம். நிஃப்டி 50 லாஸ்ட் வீக்ஸில் கொடுத்துருந்த கரெக்ஷன்ஸ். ஓகேவா? நான் நிறைய அதுக்கப்புறம் லைன்ஸை ட்ரா பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாத பார்த்துங்க. லாஸ்ட் வீக்ஸில் கொடுத்துருந்த ஒரு பெரிய கரெக்ஷன்ஸை இந்த வாரத்தில் தூக்கி நிப்பாட்டியிருக்கான். ஓகேவா? அது தூக்கி நிப்பாட்டி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஹையோட ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? முதல் கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த லெவல்ஸ் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஓகேவா? இந்த லெவல்ஸில் தான் மார்க்கெட் ஒரு டர்ன் ஓவர் ஆகிறதுக்கான கீ பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் டெலகிராம் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வந்துருச்சா? இப்போ மார்க்கெட் ஒரு டபுள் டாப் கொடுத்துருக்கான்னு சொன்னோன்னா, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு இது ஒரு பின் பார் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இன்றைக்கான ஒரு பின் பார் 1 டே கேண்டில் தான் இது, டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கிறது. ஸோ பின் பார் கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணலான்னா, இந்த க்ரீனாக இருக்குது. சப்போஸ் இது ரெட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் கீழே போகும். அடுத்த ஒரு 2 நாளைக்கு, இந்த ஒரு நாளைக்கோட கேண்டில் ஒரு 2 நாள் தான் அதோட ரியாக்ஷன் இருக்கும். மேக்ஸிமமே 2 நாள் தான் இருக்கும். இல்லைனா அடுத்த நாளோட ரியாக்ஷன் இருக்கும். ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணிடலாம். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, க்ரீன் கலரில் இருக்கிறதுனால 50% சான்ஸ் டு கோ டவுன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக டபுள் டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆப்ஷனில் செல்லிங்கில் போயிட்டு பிஇ ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் எங்கிட்ட இருந்ததுனாலும் திரும்பலாம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வருங்க. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பில் புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே கீழே வரலாம். ஓகேவா? அடுத்து இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட்டையும் உடச்சிதுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வரும். இது 21,200 ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகேவா? 21,200 ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகே, இப்போது சப்போர்ட் சொல்லியாச்சு. மார்க்கெட் ஒரு எப்படி ஒரு அடுத்த நாள் எப்படி கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. அடுத்தது இந்த கரெக்ஷன் திரும்ப புல்பேக்காக மாறுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துரும். ஓகேவா? இந்த இடத்துல மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு புல்பேக் ஆகுது அப்படின்னா, இந்த விக்ஸை ஃபுல்லாக பாடி வச்சான் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி பாடி வச்சிட்டான் அப்படின்னா இந்த ஹை உடஞ்சதாக ஆயிரும். ஓகேவா? இன்றைக்கே ஹையில் சின்னதாக ஒரு கரெக்ஷன் வச்சுருக்கோம். ஒரு 2-3 பாயிண்ட்ஸில் கரெக்ஷன் வச்சுருக்கோம்.
ஒரு 2-3 பாயிண்ட்ஸில் வந்து கரெக்ஷன் வச்சுருக்கான். அப்போது இது மார்க்கெட் வந்து ஃபுல் பாடி உடச்சி வச்சோம் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக அடுத்து வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து கண்டினியூஸாக மேலே போவோம். அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து 22,400. ஓகேவா, ஃபஸ்ட் லெவலு நமக்கு 22,400. இது எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். நாம் பாட்டுக்கும் வந்து எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகேவா, அடுத்த லெவல்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறது 22,750. ஓகே, 700ன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ரவுண்ட் நம்பர்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ ஸ்ட்ராங், அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 700ன்னு வச்சுக்கோங்க. நான் 750 மார்க் பண்ணியிருக்கேன், 700 வச்சுக்கோங்க. ஓகேவா, மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நல்ல மூமெண்டம் கொடுத்து மேலே போகுதுன்னா இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட்டு. இல்லை மார்க்கெட் அகைன் கரெக்ஷனில் போகுது, ஒரு கன்சால்டேஷன் ஆகுது அப்படின்னா கன்சால்டேஷன் ஏரியா பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ஜோன் வந்து கன்சால்டேஷன் ஜோன். ஓகேவா, அதாவது நமக்கு வந்து 21,500லேருந்து 21,800 இந்த 300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த 300 பாயிண்ட்ஸ் வந்து கன்சால்டேஷன் ஏரியாவாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, புதுசாக நான் வந்து சொல்லலை. கொஞ்சம் சைட்வேஸில் போனாலும் போகும். ஓகேவா, சைட்வேஸில் போனாலும் போகும். அடுத்தது சைட்வேஸில் போகாத நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேவா, நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்குதுங்கிற பட்சத்தில் இங்கேருந்து போயிட்டு இப்படி வருதா, அடுத்து வந்து கீழே தான் இறங்கும். ஓகேவா, இந்த மொமெண்டம் வச்சு பார்க்கணும்னா இந்த மூவ்லேருந்து நமக்கு கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி கீழே இறங்குச்சுன்னா நமக்கு ஒரு மேஜரான பெரிய சப்போர்ட் எது அப்படின்னா 21,500, ஆல்மோஸ்ட் 21,600ன்னு வச்சுக்கலாம். 21,600. ஓகேவா, அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டாக நமக்கு எங்கே வந்து நிற்கணும்னா பெரிய மேஜர் சப்போர்ட் 21,200. இதை உடைக்காது. சப்போஸ் இதை உடைச்சிதுன்னா அடுத்தது வந்து 21,000. இந்த பாயிண்ட்ஸில் தான், இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதும் இல்லை ஒரு டேர்னிங் கொடுக்கறதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அமைய போகுது வரப்போகிற வாரங்களில். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சால் அது எந்த ஆர்டரில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு சின்னதாக ஒரு டிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இருங்க, இதை எடுத்துகிட்ருவோம். ஓகே, இதை எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க அதை தான் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோன்றவங்க ஃபஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முதல் விஷயம், ஒரு வாரத்துக்கான அனாலிசிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, 1 வீக் அனாலிசிஸ். ஓகேவா, ஒரு வாரத்துக்கான அனாலிசிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அதில் இருக்கிற நமக்கு டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சொல்லுவோமே ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்குமா? இந்த ரிவர்சல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்ஸை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கான இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா ஒரு நாளைக்கான டே அனாலிசிஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். ஓகேவா, அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் அதாவது என்ன டே அனாலிசிஸ் பண்ணணும். இன்னையோட மார்க்கெட் அதாவது பாஸ்ட்டு ப்ரெசண்ட். ஓகேவா, பாஸ்ட்டு ப்ரெசண்ட் இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கணும். இது வந்து நம்மளோட வீக்லி அனாலிசிஸில் கோயின்சிடென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, இந்த மாதிரி பார்த்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக லோவர் டைம் ஃப்ரேம்குள்ளே போகும்போது நமக்கு மீட்டப் பாயிண்ட்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். அந்த மீட்டப் பாயிண்ட்ஸ் தான் நம்ம ட்ரேடு செட்டப்பாக அமைச்சிக்கணும். அப்படி அந்த மாதிரி மீட்டப் பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் செட்டப்பாக அமைச்சிட்டோம்னா நம்மளோட ட்ரேடோட வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும், லாஸு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு சின்ன டிப்.
ஓகேவா. டிப்னா வந்து நம்ம இது கொடுக்கறது கிடையாது, அதாவது சிக்னல்ஸ் கொடுக்கறது கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸை ப்ராப்பராக நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதை என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து ரொம்ப மேஜராக வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு கீழே இறங்கினாலும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது, இதெல்லாம் ஃபுல் பண்ணுறதுக்கு தான் வருவோம். ஓகேங்களா, கீழே அப்படி இறங்கினானா. ஸோ அதனால் இப்போ இந்த லெவல்ஸை கூட மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஓகே, பேங்க் நிஃப்டி போன வாரம் ஃபுல்லாக கீழே இறங்கினார், இந்த வாரம் ஃபுல்லாக மேலே ஏறி திரும்ப கீழே வந்துட்டாப்ல. ஓகேவா. பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போயிட்டுருக்கு. இருங்க. ஓகே, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். நான் எதுவுமே எடிட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். சரி, பட் ஓகே, ஸ்கிப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போது மார்க்கெட்டில் இந்தந்த லெவல்ஸ் தான் வந்து நமக்கு அடுத்த வாரங்களில் திருப்பு முனையாக அமைய போகிற பாயிண்ட்டுகள், அதாவது திருப்பு முனை புள்ளிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், திருப்பு முனைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது இப்போது ஒரு வி பேட்டர்னில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கான் மார்க்கெட் போயிருக்கானா, ஆனால் ரிஜெக்ஷன் வச்சுட்டான். இது என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய்ட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தோன்னா இது கண்டினியூஸ் வி பேட்டர்னாக இருந்து நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கிறதான சான்சஸ் இருக்குது. ஸோ புல்லிஷ்க்கான வந்து சான்சஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு வந்து எந்தெந்த ஜோன்னா இந்த ஜோன் ப்ராக்கெட் பண்ணி விட்ருக்கோம் பார்த்தீங்களா. அதாவது 47,000 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி 47,000 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மட்டும் ஒரு சப்போர்ட் எடுத்துனா மட்டும் நம்ம வந்து ஃபர்தராக மேலே வந்து புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னா வரப்போகிற வாரத்தில் இந்த மாதிரி தான் வரப்போகுது. எப்படின்னா இங்கேருந்து போனது ஒரு இம்பல்ஸ் மூவில் போயிட்டு அடுத்த லோவரோ அடுத்து பிடிக்கணும். ஓகேங்களா. லோவர் ஹை கிரியேட் பண்ணும், லோவர் லோ கிரியேட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் மாறும். மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்கா, அடுத்து இப்படி வந்திருக்கா, இது ஒரு கப் கேண்டில் ஃபார்மேஷன் மாதிரி இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட சார்ட் அனாலிசிஸ் வந்து இருக்குது. ஓகேவா. இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் அனாலிசிஸ்னு வந்து நமக்கு தெரியுது. இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளோட மூவிங் ஆவரேஜில் 3 தடவை மிட்டப் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ அப்போனா இந்த ஜோன் வந்து நம்ம கன்சால்டேஷன் ஜோனாக நம்ம எடுத்துக்கும். இந்த ஏரியாவில் வரும்போது மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவை, அதாவது 46,400 இந்த ஏரியாவில் வந்து மிட்டப் போகும்போது மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி இல்லாமல் இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இது இப்போ இந்த டவுன் வேட்ஸில் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டோம்னா, இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா மார்க்கெட் மேக்ஸிமம் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான இடம் 47,780 இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து 48,000 வச்சுக்கோங்க. 48,000 வைக்க முடியாது, 47,780 இந்த ரேஞ்சில் வந்து ரிகர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து இப்போ மார்க்கெட் இதே மாதிரி கண்டினியூஷன் கொடுக்குறான்னா, ஏன்னா கரெக்ஷன் வச்சு ஏறி இருக்கான். ஸோ சல்லுன்னு வந்து இதே மாதிரி ஒரு பெரிய கேண்டில்ஸ் வந்து இங்கே கீழே கொடுக்கலான்னு இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்த நியர்பை சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 45,570. ஓகேவா. அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்பெக்ட் பண்ணால் மேலே போவான். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சப்போர்ட் 44,430. ஓகேங்களா. இதுதான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா. இதுக்கு மேலே இதில் இன்னும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வந்து மேக்ஸிமம் லெவல் ஒரு பெரிய மூமெண்டம் கொடுத்து போகிறோம் அப்படின்னா 50,000 வந்து ரீச்சபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா. அது ஒரே வாரத்தில் வந்து நடந்துருக்காது. ஓகேவா. மேக்ஸிமம் லெவல் வந்து நமக்கு 50K போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இந்த ஹையை உடச்சிட்டானா, அதாவது 48,000 to 48,600 பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் தான் இங்கே போவோம். அதுக்கு முன்னாடியே ஒரு 3 லெவல்ஸ் நமக்கு இங்கே உள்ளே இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணுவான், ஒரே ரீச்சாக புல்லிஷ் போக மாட்டான். ஓகேவா. நமக்கு இங்கே ட்ரெண்ட் லைனில் வந்து 2 இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கான், ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அப்படி இறங்குவோம். ஓகேவா. அடுத்த ஒரு லோவர் இது வந்து இறங்குவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த தடவை வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கற்றுக்குறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டெலகிராமோடு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ இபுக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.